ஒரு படித்த பெண் இப்படி யோசிக்க கூடாதுன்னு நீங்க சொல்றதுக்கு என்ன காரணம்? டேய் இப்படி திடீர்னு கேட்டா சொல்றது நீயே சொல்றா. சோம்பேறியா இருக்கிறதுக்கு அத ஒரு வேர்டு வந்து ஓமேக்கர்ன்ற இது. ஏய் யார பார்த்து சோம்பேறியா தமிழ்நாடே கொந்தளிக்கும். ஆமா, நீங்கள் சொல்லக்கூடிய பல காரணங்கள் எல்லாம் குளோரிஃபைடா இருக்கலாம். ஆனா சுத்தி வளைச்சு பார்த்தா கடைசியில நீங்க கொஞ்சம் சோம்பேறிங்கிறாங்க. அதையே சொல்றேன். இப்போ நான் வீட்டில் இருந்து காலையில் இப்போ என் குழந்தைக்கு அவனுக்கு வந்து டைப்பர் யூஸ் பண்ணாமல் பிறந்ததுலேருந்து அது எப்படா முடியும்? அவனுக்கு எந்த மாதிரி கிளாத்தில் பண்ணி கொடுக்கல. என்ன இன்ஜினியரிங் படித்தது மட்டுமே நான் யூஸ் பண்ணல சார், என் ஸ்கில்லை நான் டெவலப் பண்ணிக்கிறேன். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. ஒரு நியூட்ரிஷனாக இருக்கிறேன், ஒரு டீச்சராக இருக்கேன் என் பையனுக்கு. இதெல்லாம் நான் வீட்டில் இருக்கிற தொட்டு சார் என் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறேன். நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. குழந்தைக்கு வந்து வித்தியாசமான டைப்பர் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? என்ன நார்மலா டைப்பரே போட வேண்டியதுனே? மாட்டிக்கிட்டியா பேஸ். சார் நார்மலாக டைப்பர் போட்டால் மெடிக்கலாக எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ். என்ன ப்ராப்ளம் வருது? இதுக்கு வேற வழக்கம் கேக்குறானீ? சார் அங்கே வந்து இன்ஃபெக்ஷன் வருது, ரேஷஸ்க்கு ஒரு க்ரீம் எடுத்து போடுறாங்க. இப்ப மத்த பிள்ளைங்களாம் அப்புறம் எப்படி வளருது? எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க சார் வளர்றாங்க தான் சார். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ என்ன நினைக்கிறது? பிறந்த குழந்தைக்கு அப்போ அந்த காலத்துலலாம் அம்மாங்க என்ன பண்ணுவாங்க, ஆக்சுவலா நீங்க வீட்லயே என்ன ஒரு பண்றீங்கன்னா அங்க என்ன கிணறு வெட்டிட்டு இருக்காங்க? பேசியா? பழைய அம்மாக்களின் வாழ்க்கையை வாழ்றீங்க. அதுதான் சார் ஹோம்மேக்கரா பிடிச்சிருக்கு. அதுதாம்மா அவங்க சொல்ல வர்றாங்க. இதுக்கு எதுக்கு படிக்கணுங்கிறது தான். இதுக்கு என்ன சம்பந்தம்? 80களில் அல்லது அதுக்கு முந்தின காலகட்டத்தில் அம்மாக்கள் தான் செஞ்சாங்க. ஒரு நவீன வசதிகள் எதையுமே பயன்படுத்திக்காம நவீன மருத்துவ வசதிகளை பயன்படுத்தி ராஷஸ் வந்தா க்ரீம் வாங்கி போடுங்க. தெரியுது, நீ மூடு. ஆக்சுவலா உங்களுக்கு இப்ப சேத்து புண்ணு இருக்கா? இல்லைங்க. இல்ல முன்னால இருந்துச்சு. இல்ல புரியல. நம்ம எல்லாருக்கும் முட்டியில வந்து சொறி வரும் தெரியுமா? சின்ன பிள்ளைங்க நாங்களாம் இருந்தப்ப. இப்பெல்லாம் யாருக்கும் வரல. தொடையில எல்லாம் ராஷஸ் வரும் நார்மலா. இப்பெல்லாம் வரல. சொல்ல வந்த விஷயத்தை நேரா சொல்ல போறியா இல்லையா? அது ஒண்ணு இல்லையா? காலம் மாறி அறிவியல் வளர்ந்துருக்கலாம். அது எதையுமே கையில எடுத்துக்காம ஒரு பழைய வாழ்க்கையை வாழ்றது எப்படி குளோரிஃபை பண்றீங்கன்னு கேக்குறாங்க அவங்க. அவன் சொன்னானா இல்ல இவனே சொல்றான்?